நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த அரசியல் தலைவர்களுள் ஒருவர் அண்ணன் விபி துரைசாமி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். கஸ்டோடியல் டெத் தமிழகத்தில் நடைபெறுது. ரொம்ப அதிகமாக கிளைம் பண்ணது இந்த பென்னிஸ் ஜெபராஜோட கேஸ். இப்போ அதே பிரச்சனை திமுக ஆட்சியில் இருக்குது. 1 2 இல்லை, 31 கஸ்டோடியல் டெத். வழக்கமாக எல்லாம் சொல்கிறது 24, ஆனால் ஆதாரபூர்வமாக இருக்கிறது 31 கஸ்டோடியல். கூடுதலாக பார்த்தா இப்போ 1 2 கூடுதலாக அதில் சேர்ந்துட்டே வருது. அது இல்லாமல் 300க்கும் மேற்பட்டவர்களை எலும்பு உடைச்சிருக்காங்க விசாரணைக்கு. இல்லை, அது பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாருங்கிற கதை மகாநதி கமலஹாசன் அந்த படத்துலேருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு. அதிலும் குறிப்பாக சென்னையில் பல இது கணக்கில் மட்டும்தான் 300 சொச்சம். ஆமாம், கணக்கு இல்லாமல் பல்லாயிரம் இருக்குது. காவல்துறையை அது நம்ம சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு அதில் இருக்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க. கணக்குக்கு வராமல் தடுக்கவும் போலீஸ்காரங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தவரை காவல்துறை செயலிழந்து விட்டது என்பது தான் என் கருத்து. அதாவது பல ஊர்களில் நடக்கிற சம்பவங்கள், சில காவல்துறை அதிகாரிகள் வேண்டுமென்று பிசிஆர் கேஸ் போடுவது, ஆளுங்கட்சிக்காரர்கள் சொன்னார்கள் அதற்காக போட்டோம் என்று இவர்கள் அதை மறுத்து பேசுவது, கஸ்டோடியல் டெத்து என்பது மிகவும் அதிகம். இந்த கஸ்டோடியல் டெத்து அதிகமாக சட்டத்துக்கு நீதிக்கு மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையை எப்படி நமது முதலமைச்சர் அதை அனுமதித்து கொண்டிருக்கிறார் என்று அவர் துறை சார்ந்த அவர்தான் அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு செய்தித்தாளில் பார்த்தேன், புது டிஜிபி வருவதாக சொல்கிறார்கள். யார் வந்தாலும் அரசியல்வாதிகள் சொல்வதில் நியாயம் இருந்தால் செய்யட்டும், நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் தர்மத்துக்கு எதிராக இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது என்னால் முடியாது என்று சொல்லுகின்ற ஆளுமைத்தன்மை உள்ள ஒரு டிஜிபி வந்தால்தான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியும். அந்த அளவிற்கு நேற்றுக்கு அந்த டிஎஸ்பி சஸ்பெண்டெல்லாம் பார்த்தா மிக வேதனையான ஒரு விஷயம். ஒரு டிஎஸ்பி கிளாஸ் 1 ஆஃபீஸரை சர்வசாதாரணமாக சஸ்பெண்ட் செய்வது, அவர் வண்டியை பறித்து நடக்க விடுவது, அவர் அந்த ஊரில் இருக்கும்போது தவறு செஞ்சார், இந்த ஊரில் நான் கேட்குறேன், அந்த ஊரில் இருக்கும்போது தவறு செஞ்சார்னா அப்போ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கணுமில்ல, எடுக்கலை. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது காவல்துறையிலே பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். பேர் தான் காவல்துறையை தவிர அவர்கள் செய்கின்ற அரசியல் பெரிய அரசியல். அதாவது அரசியல்வாதிகளை அவங்க கெடுக்கிறாங்களா, இல்லை அவர்களை அரசியல்வாதி கெடுக்கிறாங்களா? பட்டிமன்றத்தை சாலமன் பாப்பையா வச்சு தான் நடத்தணும். ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு கஸ்டோடியல் டெத்தில் உண்மையாக ஒரு ஏடிஎஸ்பி தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மீது குற்றம் சாட்டுறாரு, அறிக்கை தாக்கல் செய்கிறாரு. அதுக்காகவே அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போடுறாரு. 4 மாதமாக சம்பளம் போடலன்னா அவர் எப்படி சாப்பிடுவார்ன்ற ரொம்ப கஷ்டம். இதுவெல்லாம் அதாவது தம்பி, எங்களாட்டம் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பியாக இருக்கிறவர்களுக்கு பென்ஷன் தொகை என்பது உரிமை தொகை. உரிமை பென்ஷனுங்கிறது ப்ரியாரிட்டி ஏரியா. அது சுப்ரீம் கோர்ட்டே நிறைய ரூலிங் கொடுத்துருக்குது. அதுபோல் சம்பளங்கிறது அவனுடைய உழைப்புக்கு கிடைக்கிற பணம், அவன் உரிமை தொகை. அதை கொடுக்க மறுப்பது, பில்லு போடாமல் தடுக்கிறதெல்லாம், இது மாதிரி செயல்பாடு யார் செய்தாலும் சரி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் வழக்கு மன்றத்தில் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், நல்ல நீதிபதிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இதையெல்லாம் திருத்தப்பட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க? உன்னை வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்கான மிரட்டல் தானே இது. செய்ய மாட்டாங்க. நேர்மையான அதிகாரிகள் அஞ்சுகின்ற மாநிலம் இந்த மாநிலமாக போய்விட்டது. அதனால தான் இவர்கள் ஒரு புத்திசாலித்தனமாக ஆளுங்கட்சிக்காரர்கள் இந்த குரூப் 1 சர்வீஸில் வந்தவர்களை 38 மாவட்டம் இருக்குதா ரெவன்யூ, அதில் 30க்கு மேற்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களை பார்த்தால் டைரக்ட் ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்திருப்பது குறைவு. அவர்கள் குரூப் 1 சர்வீஸில் கன்ஃபர்டு ஐஏஎஸ்களை கலெக்டராக போட்டதுக்கு காரணம் கொஞ்சம் நீக்கு போக்காக போவாங்க, தேர்தல் வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நியமிக்கப்படுகிறார்கள்.
இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு சப்போர்ட் இப்போ கிடைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அந்த குரூப் 1 எக்ஸாம் மூலயமா ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்தால் அவர் பழிவாங்கப்படுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யாராக இருந்தால் குரூப் 1 மூலமாக வந்து பழி வாங்கப்படுறதுங்கிறது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அரசியல் சாசன சட்ட பிரகாரம் குரூப் 1லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு யூபிஎஸ்சி மெம்பர்களால் இன்டர்வியூ நடத்தப்பட்டு அவருடைய திறமையும் அவருடைய ஆங்கில பேச்சினுடைய திறமையும் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்ற பிறகு தான் அவங்களுக்கு கன்ஃபர்டு ஐஏஎஸ் கொடுக்குறார்கள். கன்ஃபர்டு ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லாமே கிடைக்கிறது. அது திறமையில் யாருக்கும் ஒன்றும் குறைபாடு கிடையாது. இந்த பாகுபாடு பார்க்கறது, பழிவாங்கும் நடவடிக்கை செய்கிறது, இதை வந்து ஒரு ஒரு பொதுவெளிக்கு கொண்டு வராரு. பொதுவெளிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கொண்டு வராரு. அதை ஏன் ஒரு முதலமைச்சர் கண்டுக்கல? மூலமாக முதலமைச்சரினுடைய அவர் உடம்பு சரியில்லை, நல்ல முறையில் அவர் திரும்பி வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். விருதுநகர் இருந்து தெற்க போக போக சாதிகள் இல்லையடி பாப்பா என்று மகாகவி பாரதியார் எழுதின பாட்டு. கல்விக்கூடங்களை அமைத்து சமூக நீதியை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜ். ஆனால் விருதுநகர் மாவட்டத்திற்கு பள்ளிக்கூடங்களுக்கு போனால் ஒவ்வொரு சாதியையும் குறிக்கின்ற வகையிலே கயிறு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இது நான் பல ஆயிரக்கணக்கான கூட்டங்களிலே என் கருத்தை சொல்லியிருக்கிறேன். அது தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளையாட்டு மந்திரியோடு தான் அதிகமாக தன்னுடைய வாழ்நாளை செலவழிக்கிறார். இருந்து அவர் பிழைப்புக்கு ஏதோ பண்ணி கொண்டு போகட்டும். ஆனால் பள்ளிக்கூடத்தில் கயிறு கட்டி கொண்டு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கயிறு, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கலர், இந்த நிலையை மாற்ற வேண்டியது அவருடைய கடமை. அதையெல்லாம் விட்டுவிட்டு பாவடிவில் கிளாஸ் கிடையாது, அது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உங்கள் மூலமாக பரிகாரம் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். ப்ரெஸ் பீப்புளை நான் மதிக்கிறேன். 38,000 கோடி 40,000 கோடி பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குகிறார்கள். ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கு முடிக்கப்பட்டது, எத்தனை பள்ளிக்கூடங்கள் இடிந்து தலைமையில் குழந்தைகள் மேலே விழுகிறது, எத்தனை பள்ளிக்கூடங்கள் குரங்குகளால் ஓட்டு வில்லையை பிரிக்கப்படுகிறது. அதனால் இந்த குழந்தைகள் மரத்தடிக்கு கீழே வகுப்புகள் நடத்தப்படுகின்ற கொடுமையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இதை மாற்றுவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய முழு அறிவையும் பயன்படுத்தி கல்விக்கூடங்களை கட்டினார். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை கலைஞர் கூட கல்வி தினமாக கொண்டாடுகிறார்கள். அதெல்லாம் அந்த எண்ணத்திற்கு மாறாக அத்தகைய பெருந்தலைவர்களுடைய செயல்பாட்டிற்கு எதிராக நடைபெறுகிறது இந்த கல்வித்துறை. அப்படி குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து 15,000 பள்ளிகளை மூடுறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காருன்னு சொல்லி குற்றச்சாட்டுறாங்க. நம்ம இந்திய அளவில் யார் செய்தாலும் கல்விக்கூடங்களை மூடுவது அது எப்படி பக்க விளைவுகள் வருங்க என்பதை என்னால் யூகம் செய்ய முடிகிறது ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில். ட்ராப் அவுட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிரைமில் தான் போய் சேர்றாங்க. மதத்தின் மூலமாக, மத போதகர்கள் மூலமாக மூளையை செலவு செய்து அப்படி போகிறார்கள். குடிகாரர்களாக மாறுகிறார்கள், திருடுவதற்கு போகிறார்கள், குறைந்த விலைக்கு கொலை செய்வதற்கு பயன்படுகிறார்கள். இந்த கிரைம் ரேட் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நீங்கள் கல்விக்கூடங்களை மூட கிரைம் ரேட்டு, அதாவது இப்போ இருக்கின்ற குற்றவாளிகளுடைய அறிவெல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகளால் கட்டுப்படுத்தவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சியோடு செய்கிறார்கள். எனவே யார் செய்தாலும் தவறு தான். அதாவது நாம் செய்தித்தாளில் வருவது, யூடியூப்பில் வருகின்ற செய்தியை நான் நம்புகிறவன் அல்ல. அப்படி இருந்தால் அதையெல்லாம் எந்த கட்சியானாலும் எந்த ஆட்சியானாலும் தவிர்க்கப்பட வேண்டும். எத்தனை இப்பொழுது நம்ம கஸ்தூரி ரங்காச்சாரி சமீபத்தில் இறந்தார். மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. அப்துல் கலாமை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் நமது தமிழகத்தில் பிறந்த பல விஞ்ஞானிகள் இந்த நாட்டிற்காக பயன்படுகிறார்கள். அவர் அறிவு பயன்படுகிறது, அனுபவம் பயன்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி 150 வருஷத்துக்கு மேலான கட்சி தம்பி.
பார்லிமெண்ட்டில் ஒரு துணை சபாநாயகரை நியமிக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிக்க முடியல. எவ்வளோ வருத்தம் எனக்கெல்லாம் இருக்கும். ஒரு டெப்டி ஸ்பீக்கருங்கிறவர் அந்த பார்லிமெண்ட்டில் கொஞ்ச காலமாகவே இல்லை. அதுக்கு பிஜேபி தான் காரணமாக கிடையவே கிடையாது. த பார்ட்டி ஷுட் நாமினேட் சம் ஒன் டு பிகம் டெப்டி ஸ்பீக்கர். அதை கூட செய்ய முடியல. அப்படின்னா அந்த பவர்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுபவிக்கணுங்கிறது தவிர வேறு என்ன இருக்குது? அதற்காக தான் பிஜேபி வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டும் என்று மிக தீர்க்க தரிசனமாக, இன்னும் சொல்லப்போனால் மூர்க்க தரிசனமாக கூட நாங்கள் பேசி வருகிறோம். மதுரையில் ஒரு கவுன்சிலர்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து 200 கோடி ரூபா வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க சொத்து வரி கட்டுறதுக்கான அந்த அமௌண்ட்டை. தலைமை சொல்லியும் என்னெல்லாம் ராஜினாமா பண்ண முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்கன்னு டைரெக்டாக சொல்கிறாங்க. இந்த எப்படி பார்க்குறீங்க? இது கேட்பதற்கே பெரிய ஒரு அச்சம் தருகின்ற ஒரு காரியம். அதாவது நம்ம தேசப்பிதா ராமராஜ் அமைய வேண்டும் என்று சொன்னார். ராமராஜ்னா சட்டசபை பார்லிமெண்ட்டோடு கிடையாது, கிராம சபையெல்லாம் ராமராஜ்யம் தான் அவர் சொன்னார். ராமர் கனவு கண்ட மாதிரி இந்த நாடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதுபோல் இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு நிறைய கார்ப்பரேஷனுங்க பெயர்களை அறிவித்து விட்டார்கள். அது ஏரியாவை வைத்தா, வருமானத்தை வைத்தா, அல்லது அங்குள்ள அரசியல் கட்சி தன்னுடைய செயலாளர்கள் வற்புறுத்தலா என்பது வேறு பக்கம் இருந்தாலும் கூட, மதுரையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால், மதுரையில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாடுக்கு ஏறத்தாழ ஒரு 30,000 பேர் 30 வகையான மாமிச உணவை சாப்பிட்டார்கள் என்றும், அந்த டைனிங் ஹாலெல்லாம் ஏசி ஒரே இடத்தில் அமர்ந்து சாப்பிடுவது போலெல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் அந்த மாவட்ட கட்சி பொறுப்பாக முடியுமே தவிர, கார்ப்பரேஷனில் இருப்பவர்கள் இப்படி தவறு செய்தார்கள் என்று சொல்லுவது முற்றிலும் பொருத்தமற்றது. அதைவிட நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம், 200 கோடி இருதயமே நடுங்குவது போல், நான் அப்படி தான் செய்வேன், உன்னால் முடிஞ்சால் என்னை நீக்கி பாருன்னு சொல்கிற அளவுக்கு இது தொண்டர்கள் கட்டுப்பாட்டை மீறியும் தலைமைக்கு மரியாதை கொடுக்காத அளவிற்கு போய்விட்ட பிறகு, ஒரு முதலமைச்சர் சொல்லியும் மதிக்கலைன்றது அப்படி ஒரு நிலைமை வந்தால் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கட்சியினுடைய தலைமை பதவியிலிருந்து விலகுவதை தவிர வேறு வழி இல்லை. ஒரு 70களில் பார்த்தா கலைஞர் இது போல் சென்னை மாநகராட்சியில் மாஸ்டர் ரோல் அதில் தலையிட்டு எந்த திமுக சென்னையை பிடிக்க வேண்டும் என்று அண்ணாவும் கலைஞரும் பாடுபட்டு பிடித்தார்கள். அரசு என்பவர்கள் மேயராக வந்தார். அதே சென்னையில் மாஸ்டர் ரோலுக்காக தன் கட்சி என்றும் பார்க்காமல் பதவி விலக சொன்னார்கள், விலகினார்கள். நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது, அது அரசியலாக்கப்பட்டது சப்சிக்வெண்ட்டாக. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலவரம், நீ என்ன நீக்கிப்பார், என்ன நான் விலக முடியாது அப்படின்னு சொன்னால், அவருக்கு மெஜாரிட்டியான கவுன்சிலர்களை அவர்கள் தவறு செய்தவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த நிலையை கட்சி தான் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். சரி, மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அழைத்து செல்லும் இந்த முடிவு, இது போன்ற செயல்பாடுகள். சரி, 200 கோடி ஒரு கார்ப்பரேஷனில் மட்டும் நடந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழகம் முழுவதும் எத்தனை கார்ப்பரேஷன் இருக்கிறது, எப்படி நடந்திருக்கிறது, இதற்கெல்லாம் யார் பொறுப்பை தட்டி கழிக்க முடியுமா, பொறுப்பிலிருந்து விடுவித்து கொள்ள முடியுமா, இதையெல்லாம் நாம் தேர்தல் நேரத்தில் வாதங்களை எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ரொம்ப ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி. நல்ல வாய்ப்பு எனக்கு வழங்கியதற்கு உங்கள் நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.